பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க வேண்டும். உலகத்திலே ஒரு வழக்கு சொல்ல உண்டு. நீ எப்படி பிழைக்கிற, உன் பிழைப்பு எப்படி நடக்குது? பிழைப்பு என்பது நாம் அன்றாடம் நடக்க வேண்டிய பாதைகள். நம் பிழைப்பு எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? இந்த நாளிலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால், பை ஃபெய்த். விசுவாசம்தான் நம்முடைய பிழைப்பை நடத்தும். இவ்வளவு நாட்களாக நாம் விசுவாசத்தில் தான் நடக்கிறோம். அந்த விசுவாசம் கண்டிப்பாய் நம்மை நடத்தும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் மாமிச கண்களால் கண்டதில்லை, காணவும் முடியாது. ஆனால் நாம் நம்பி, நாம் விசுவாசித்து அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறோமே, அந்த விசுவாசம்தான் இன்றைக்கும் உங்களை நடத்தும். இந்த விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது என்று தமிழிலே ஆரம்பிக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே இப்படியாக அது ஆரம்பிக்கிறது. மூல மொழிபெயர்ப்பிலிருந்து நவ் ஃபெய்த். நவ் ஃபெய்த் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது விசுவாசம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த நேரத்துக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதே, அதுதான் விசுவாசம். இந்த நாளுக்கு விசுவாசம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்கள், இன்றைக்கே அதை உங்களுக்கு கொடுப்பார். நாளைக்கல்ல, அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கே. இன்றைக்கே. ஆகவேதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? அன்றன்றுள்ள ஆகாரத்தை, அன்றன்றுள்ள எவ்ரிடே பிரெட். இந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு, உணவு, பிள்ளைகளை நடத்துறது, உங்களுக்கு வேண்டிய அமைதி, நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்திரிக்கணும். இந்த பாவமான உலகத்துல பாவம் இல்லாமல் வாழணும். இதெல்லாம் நமக்கு அனுதின தேவை. இத அன்னன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னு நீங்க விசுவாசிங்க. நாளைய தினத்தை குறிச்சு நீங்க யோசிச்சு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறத வெற்றாதீங்க. ஆங்கிலத்துல இப்படியாக சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டுமாரோ kills the happiness of today. நாளைய தினத்தின் எதிர்பார்ப்பு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை இழக்க வைக்கும். நாம் இழக்க வேண்டாம். நாம் அன்றன்றுள்ள வாழ்க்கையை வாழுகிறோம். பாருங்கள், இந்த விசுவாசத்தினால் தேவன் ஆச்சரியப்படுவார். ஒரு 12 வருடமாய் உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ ஒரு நாளில் முடிவு செய்தார், இன்றைக்கே, நாளைக்கல்ல, அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கே இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன். அன்றைக்கே தொட்டால் அந்த நேரமே சுகம் பெற்றார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் பலவீனம், வியாதி, சோதனையிலிருந்து இன்றைக்கே விடுதலை தருவாராக. ஆனால் உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை நன்றாக வளர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவன் சொன்னான், என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவனுக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பாருங்கள், சத்திய வேதம் சொல்லுகிறது, எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நேரத்தில் தானே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானார். அந்த நேரம் எந்த நேரம்? விசுவாசித்த நேரம். அன்றைக்கே கர்த்தர் அந்த சுகத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்முடைய தகப்பன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தை இன்னும் வளர பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள், அவிசுவாசம் மாத்திரம் படாதிருங்கள், தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதிருங்கள். என் தேவனால் எல்லாம் கூடும், சர்வ வல்லவரால் எல்லாம் கூடும். இந்த சூழ்நிலையிலும் உங்கள் கரங்களை பிடித்து அவரால் எழுப்பக்கூடும். கடன் பிரச்சனையா, துக்கமா, துயரமா, வியாதியா, பலவீனமா, நீண்ட நாட்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? இந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு பிடியுங்கள். இந்த நாளிலும் விசுவாசத்தோடு பிடியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகத்தை தந்து
உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் விசுவாசத்தினால் நாங்கள் பிழைப்போம் என்றுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு மனநொந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசுவாசத்தை ஊட்டுவீராக. விசுவாசத்தோடு மறுபடியும் ஓடி நோக்கி பார்க்க இந்த நாளில் தானே, இந்த நேரத்தில் தானே, இந்த வேளையில் தானே உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை அனுபவித்து, பலத்தை அனுபவித்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று நடக்க உடைய பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தினால் ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்க எங்களுக்கு கர்த்தர் பலன் தாங்க. துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.